இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக ஈஸியான ஒரு சட்னி. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன், பட்டை மிளகாய் ஒரு 3, காரம் வேணும்னா 4 போட்டுக்கோங்க, உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. இதை அரைச்சி வச்சதும் ஒரு இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். வந்ததும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி சட்னியை அது கூட ஊற்றிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு இந்த மாதிரி வரும் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா 2 மிளகாய் கூட சேர்த்து கூட போட்டுக்கலாம். நல்லா இதை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இப்போ இட்லிக்கு நம்ம சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டான தக்காளி சட்னி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இட்லிக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.